Hi guys, welcome to Vetti Tamil IPS Academy. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சப்ஜெக்ட் 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய தமிழ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஏற்கனவே நம்ம ரெண்டு டாபிக் இயல் 1ல இருக்கக்கூடிய ரெண்டு டாபிக் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் நம்ம பார்க்கலாம். நம்ம வெற்றி தமிழ் IPS அகாடமில அதாவது எஸ்ஐ அண்ட் ஃபாரஸ்டர் எக்ஸாம்க்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் பேட்சும் அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு மேற்கொண்டு அந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோலேயே ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல அதை பத்தி வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கான்டாக்ட் நம்பர் தரோம். அந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி நீங்க கேட்டு இன்னும் நிறைய டீட்டெயில் நீங்க கேட்டுக்கலாம். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வளர் தமிழ் அப்படின்ற இந்த பாடல் வரியில தமிழை இந்த இயல் ஒண்ணு பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் தமிழ் மொழியை எந்த அளவுக்கு சிறப்பித்து கூற முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ் மொழியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் உரைநடையில நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கும் தமிழுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். எஸ்ஐ எக்ஸாம் எல்லாருக்குமே இப்ப தமிழ் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் தமிழ் இப்போ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்டா மாறி இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் மொழி இருக்கு இல்லைங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்ற இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. உலகில் எவ்வளவுக்கும் மேற்பட்ட மொழிகள் காணப்படுகின்றன, எவ்வளவுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் காணப்படுகிறது. இந்த தமிழ் மொழியை பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பித்து பாடல் வரி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு பாரதியாருக்கு நிறைய மொழிகள் தெரியும். அந்த மொழிகளில் தமிழ் மொழியை போல இனிமையான ஒரு மொழியே இல்லை. எனக்கு எவ்வளவு மொழி தெரிஞ்சாலும் எனக்கு தெரிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் ஒரு இனிமையான மொழி இல்லை அப்படின்னுட்டு பாரதியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியை புகழ்ந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ் மொழியை புகழ்ந்து சொன்னது மட்டும் இல்லாமல் பாரத தாயினுடைய தொன்மைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழமையான விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்ன அப்படின்னா இப்ப நம்ம பாரத தாய், ஓகேங்களா, எப்ப பிறந்தாங்க அப்படின்றது தெரியாது, அந்த அளவுக்கு இயல்பு உடையது எங்க பாரத தாய் அப்படின்னுட்டு பாரத தாயை பத்தி பாரதியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பாருங்க, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம். எப்ப பிறந்தோமோ அப்படின்ற அந்த தமிழ் மொழி எப்ப பிறந்தது, பாரத தாய் எப்ப பிறந்தாங்க அப்படின்றதே தெரியாத ஒரு இயல்பா இருக்காங்க எங்களுடைய பாரத தாய் அப்படின்னுட்டு பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். ஓகேங்களா? தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்னா தொல்காப்பியம். தமிழில் முதல் இலக்கிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த இதுல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான இதுதான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. தமிழ் மொழிய பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் அப்படின்னுட்டும் பாரத தாயை பத்தி பாரதியார் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு கொட்டேஷனும் யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இதுல இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். தமிழ் மொழி எழுதக்கூடிய முறை ரொம்ப எளியதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாக அமைந்துள்ளது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா வலஞ்சுழி எழுத்துக்கள். வலஞ்சுழி எழுத்துக்கள்னா ஒண்ணுமே இல்லை, இப்ப நம்ம தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அதுல நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்கள் இருக்குன்னா வலஞ்சுழி. வலஞ்சுழினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ ஏ ஔ நா ஞா, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வலஞ்சுழி எழுத்துக்கள். இப்ப இந்த வலஞ்சுழி எழுத்துக்கள் மேக்சிமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முட்டை போட்டு ரவுண்டு போட்டு எழுதுறது எல்லாமே வலஞ்சுழி எழுத்துக்கள். இடஞ்சுழி எழுத்துக்கள் கோடு போட்டு எழுதுறது எல்லாமே இடஞ்சுழி எழுத்துக்கள். இப்ப இங்க பாருங்க டா யா ழா, அதுக்கப்புறம் பாருங்க ரா பா மா, இந்த மாதிரி கோடு போட்டு எழுதக்கூடிய அனைத்தும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடஞ்சுழி எழுத்துக்கள். அப்ப நம்ம தமிழ் மொழியில அதிகமா எந்த எழுத்துக்கள் பயன்படுத்துறோம்னா வலஞ்சுழி எழுத்துக்கள், முட்டை போட்ட எழுத்துக்களை தான் அதிகமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். அடுத்தது பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்
முதலில் இந்த சொல் எந்த இலக்கியத்தில் ஆளப்பட்டிருக்கு, முதலா இந்த சொல் எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றதுதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் அப்படின்ற சொல். ஓகேங்களா, தமிழ் அப்படின்ற சொல் முதலா எந்த இலக்கியத்தில் ஆளப்பட்டிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தில் ஆளப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தமிழ் என்னும் வார்த்தை முதலாக உபயோகப்படுத்தப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னதுன்னா தொல்காப்பியம். இல்லைன்னா சப்போஸ் இந்த பாடல் வரி கொடுத்துட்டு இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க. சோ அந்த பாடல் வரியும் நீங்க என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா தமிழன் கிளவியும் அதனோரற்றே, தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்ற இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தாலும் தொல்காப்பியம். ஓகேங்களா, இதுல என்ன அப்படின்னா தமிழ் என் கிளவியும், தமிழ் அப்படின்ற வார்த்தை இதுல பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்படின்ற சொல் முதலாக எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தி இருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தில், வஞ்சிகாண்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தி இருக்காங்க. எந்த பாடல் வரி அப்படின்னு பார்த்தோம்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின். ஓகேங்களா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின். இதுல தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு இல்லைங்களா. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். அடுத்தது பாருங்க, தமிழன் அப்படின்ற இந்த வார்த்தை முதலா எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அப்பர் தேவாரம் அப்படின்ற நூல்ல பயன்படுத்தி இருக்கு. என்ன பாடல் வரினா தமிழன் கண்டாய். ஓகேங்களா, தமிழன் கண்டாய் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தேவாரம், அப்பர் இயற்றிய தேவாரம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்ற இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நல்லா படிச்சுக்குங்க, இந்த பாடல் வரி எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, இப்ப திணை எத்தனை வகைப்படும்னா 2. ஒண்ணு என்ன அப்படின்னா உயர்திணை, அக்ஜிணை அப்படின்ட்டு 2 திணை இருக்கும். இந்த அக்ஜிணைய நம்ம எப்படி பிரிச்சு எழுதுறாங்க அந்த காலத்துல, அல் திணை எப்படி பிரிச்சு எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உயர்வு அல்லாத திணை. ஓகேங்களா, அல் கூட்டல் திணை அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா பிரித்து எழுதுறாங்க. சேர்த்து எழுதும் போது அக்ஜிணை அப்படின்றது மாறும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாகற்காய். பாகற்காயை பிரித்து எழுதக்கூடிய முறை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு என்பது இனிப்பு சுவையை உடையது, அல் என்பது அல் இல்லை அப்படின்னு அர்த்தம், காய் அப்ப இனிப்பு சுவை அல்லாத காய் அப்படின்னுட்டு பாகற்காயை கசப்பு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம இனிப்பு சுவை அல்லாத காய் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது பாகற்காயை பிரித்து எழுதக்கூடிய முறை. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, உயர்வு அல்லாத திணை அக்ஜிணையை சேர்த்து எழுதும் போது அல் கூட்டல் திணை அப்படின்றாங்க, சேர்த்து எழுதும் போது அக்ஜிணை அப்படின்றது மாறும். அடுத்தது பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பூவின் மொத்தம் அந்த பூ பூக்கக்கூடிய அந்த நிலை மொத்தம் எத்தனை படிநிலைகளை உடையது அப்படின்னு பார்த்தோம்னா 7 படிநிலைகளை உடையது. ஓகேவா, முதல் படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரும்பு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குட்டிக்கோன் சின்னதா வந்து மொட்டு வைக்கும். சின்னதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த துளுத்து சின்னதா ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரும்புன்றாங்க. அது கொஞ்சம் பெருசா வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொட்டு. கொஞ்சம் அந்த நிறம் தெரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த பூவினுடைய கலர் தெரிய ஆரம்பிக்கும், அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முகை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த பூ வந்து பூத்தும் பூக்காமலும் விரிந்தும் விரியாமலும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா மலர். ஃபுல்லா அந்த பூ மலர் வந்து ஃபுல்லா பூத்து இருக்கும், ஃபுல்லா விரிந்து இருப்பதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலர். அப்புறம் ரொம்பவே விரிஞ்சு கொஞ்சம் வாடிய நிலை மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வி. செம்மல் என்பது பூத்த பூ ஈவினிங் அப்புறம் என்ன அப்படின்னா ஃபுல்லாவே காஞ்சு சுருண்டு போயிடும் இல்லைங்களா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செம்மல் அப்படின்றாங்க. அப்ப பூவினுடைய மொத்தம் எத்தனை பூ வந்து எத்தனை படிநிலைகளை உடையது அப்படின்னு பார்த்தோம்னா 7 படிநிலைகள். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, தமிழ் வளமை மிக்க மொழி, தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல் மிகுந்தது தமிழ் மொழி. பாருங்க, இதுல வந்து நிறைய கொடுத்திருக்காங்க, நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்றத மட்டும் பார்க்கணும். இலக்கண நூல் என்று அழைக்கக்கூடியது என்ன? தொல்காப்பியம், நன்னூல். ஓகேங்களா, இலக்கண நூல் என்று அழைக்கக்கூடியது தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கியம் என்று அழைக்கக்கூடியது என்ன அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு. ஓகேங்களா, அறநூல் என்று அழைக்கக்கூடியது என்னன்னா திருக்குறள், நாலடியார். அடுத்தது பாருங்க, காப்பிய நூல் என்று அழைக்கக்கூடியது சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேங்களா, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். பாருங்க, இலக்கண நூல்னா தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கியம்னா 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள்னா திருக்குறள், நாலடியார். காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. முதல் காப்பியம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னது?
சிலப்பதிகாரம், சமய காப்பியம் அப்படின்னா மணிமேகலை, இரட்டை காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை வந்து சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, பூ மொத்தம் எத்தனை நிலைகளை உடையது அப்படின்னா 7 நிலைகளை உடையது. ஓகேங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மா என்னும் ஒரு சொல்லிற்குரிய பொருள். ஓகேங்களா? மா என்னும் ஒரு சொல், மா அப்படின்ற ஒரு சொல் எதை எதெல்லாம் குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதை குறிக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மா அப்படின்ற சொல். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது நல்லாவே தெரிஞ்சுக்குங்க. இப்ப மேன்மை என்னும் வார்த்தையை குறிக்கும் ஓர் எழுத்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மா. ஓகேங்களா? வயல் என்று குறிக்கக்கூடிய ஓரெழுத்து சொல் எது அப்படின்னு கேட்டாலும் மா. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் இல்லாம இருக்காது, அந்த ஒரு எழுத்து ஒரு மொழியில இருந்து. சோ இதை நீங்க நல்லா தெளிவா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாருங்க, இயல் தமிழ். இயல் தமிழ் வந்து எதை வெளிப்படுத்துது? இயல் தமிழ் வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணத்தை வெளிப்படுத்துது. இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இயல் என்பது நம்மளுடைய எண்ணத்தை வந்து என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தும். இசை வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தினுடைய மகிழ்ச்சி. இப்ப பாட்டு கேட்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா ரொம்ப சந்தோஷமான பாட்டா கேட்போம். இதே ரொம்ப சோகமா இருந்தா ரொம்ப சேட் சாங்க வந்து நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்ப அது என்ன பண்ணும், நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்துவதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இசை தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இசை தமிழ். நாடக தமிழ் என்ன அப்படின்னா உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டுவது. இப்ப நாடக தமிழ் அப்படின்னா யாரோ ஒருத்தர் நாடகம் நடிச்சு காட்டும் பொழுதுதான் ஓ இந்த கேரக்டர் அந்த காலத்துல இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடியதை எடுத்து காட்டுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாடக தமிழ். பாருங்க, இயல் தமிழ் நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசை தமிழ் உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும், நாடக தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்வினுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது ஓகே, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது தாவர இலை பெயர்கள். நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல நிறைய இந்த மாதிரி இதுவெல்லாம் பார்ப்போம். இல்ல ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றது பாருங்க. இலையுடைய அந்த இலை அந்த தழையினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஆலமரம், அரச மரம், மாமரம், பலா, வாழை இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இலை அப்படின்றது தான் பெயர். அடுத்தது பாருங்க, அகத்தி, பசலை, முருங்கை. நம்மளுக்கு இது பார்த்தோன்னே தெரியும், அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. அதோடைய இலையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, அருகு, கோரை, அருகம்புல், கோரை புல் அப்படின்னுட்டு அந்த இலையினுடைய பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, எதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியாது, இது வரைக்கும் இந்த 4 நம்மளுக்கு தெரியக்கூடியதுதான். இதுக்கப்புறம் பாருங்க, நெல், வரகு. அந்த நெல்லினுடைய இலையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாள். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தாள் கட்டை அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நெல்லை வந்து கட்டு கட்டி அடிப்பாங்க, அது என்ன சொல்லுவாங்க தாள் அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நெல்லினுடைய இலையை போட்டு அடிச்சாதான் அதுல இருக்கக்கூடிய அந்த நெல் மணிகள் எல்லாமே கீழே விழும் இல்லைங்களா? அதான் சொல்றாங்க. வரகு என்பதும் தாள் தான். அடுத்தது மல்லி. மல்லி என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தழையை குறிக்கக்கூடியது. இப்ப மல்லி என்ன சொல்லுவாங்க, இப்ப மல்லி தழை வாங்கிட்டு வா, கொத்தமல்லி எதை மல்லின்னு சொல்லுவாங்க. மல்லி என்பது தழையை குறிக்கும். சப்பாத்தி கள்ளி, தாழை. இதோடைய இலையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பு, நாணல். கரும்பு உடைய இலையின் பெயர், நாணலினுடைய இலையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோகை. அடுத்தது பாருங்க, பனை மரம், தென்னை மரத்தின் இருக்கக்கூடிய இலையின் பெயர் என்ன அப்படின்னா ஓலை. பனை ஓலை, தென்னை ஓலை அப்படின்னு சொல்லுவோம். கமுகு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கு. அந்த கமுகு மரத்தில் இருக்கக்கூடிய இலையின் பெயர் என்ன அப்படின்னா கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்றது பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதுவும் இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருக்காது, தமிழ் எண்கள். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்பவும் ஈஸி. ஓகேங்களா? இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 வரைக்கும் அந்த தமிழ் எண்கள் வந்து எழுத்துக்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா கா, உ, ங, ச இந்த மாதிரி வரிசை வந்து இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கடலை, ஊக்கு உருண்டை, இதுக்கு வந்து நன்கு, சமைத்து, சமைத்து,
ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். இதுதான் இந்த நம்பருக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா? பாருங்க, கடலை என்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கா குறிக்கும். உருண்டை அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊ. ஙா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நன்கு. சா என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமைத்து. ரு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ருசித்து. இங்க பாருங்க, சா நம்ம சொல்லக்கூடிய அந்த சா மாதிரி இருக்குங்களா, சாப்பிடு. ஏக்கு என்று, ஆக்கு அம்மா. ஓகேங்களா? சாப்பிடு என்று அம்மா இந்த கூக்கு வந்து கூறினார். இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தமிழ் எழுத்துக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, இது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குரூப் 4க்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பேஜ் வந்து நீங்க படிச்சாகணும். ஓகேங்களா? அப்புறம் ஃபாரஸ்ட் எக்ஸாம், எஸ்ஐ இவங்க படிக்கிறவங்க இந்த பேஜ் வந்து பார்க்க வேணாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இதுல இருக்கக்கூடிய, இப்ப நம்ம வந்து தமிழ்நாடு, தமிழன் அப்படின்ற வார்த்தை முதலா எந்த நூலில் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க நூல் எந்தெந்த நூல் எந்தெந்த இதுல, அதாவது எந்தெந்த பெயர் எந்தெந்த நூலில் முதலாக இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நல்லா பாத்துக்குங்க. இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேஜ் வந்து நல்லா படிச்சு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, பிறந்த நாள் வாழ்த்து. நம்ம இப்ப அந்த காலத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வந்து பாடுவாங்க. இப்பயும் பாடுறாங்க. பட் பாடக்கூடிய அந்த முறை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாறி இருக்கு. இப்ப பாடக்கூடிய ஸ்கூல்ல எல்லாம் பாடக்கூடிய பிறந்த நாள் வாழ்த்து பாடல் யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுமதி அப்படின்றவங்க பிறந்த நாள் வாழ்த்து பாடல் எழுதியிருக்காங்க. அது என்ன பாடல்னா, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் அப்படின்ற இந்த பாடல் வரி யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுமதி. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாருங்க, நிலவுத்தாளில் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னா அறிவுமதி. ஓகேங்களா? பாருங்க, இந்த உலகமே பார்க்கிற அளவுக்கு உன்னுடைய பெயரை நீ நிலவு தாளில் என்ன பண்ணி எழுது அப்படின்ற பாடல் வரி யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுமதி அவர்கள் எழுதியிருக்காங்க. பிறந்த நாள் வாழ்த்து பாடல் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுமதி. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? தொன்மை அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழமை. அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழமை. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக தொன்மையான இலக்கண நூல், மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா என்ன? தொல்காப்பியம் சொல்லுவீங்க. அப்ப தொன்மை என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பழமையை குறிக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க, இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பிரித்தெழுதுங்க. இடப்புறம் என்பதை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னா இடன் கூட்டல் புறமா, இல்ல இடை கூட்டல் புறமா, இல்ல இடம் கூட்டல் புறம், இல்ல இட கூட்டல் புறம். இதுல எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இடம் கூட்டல் புறம். அடுத்தது, சீரிலமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. சீரிலமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. சிறு கூட்டல் இளமை, சீர்மை கூட்டல் இளமை, சீர்கூட்டல் இளமை. இதுக்கான ஆன்சர் சீர்மை கூட்டல் இளமை என்பதை தான் சீரிலமை அப்படின்றது எழுதுவாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா? சிலப்பதிகாரம். அடுத்தது, கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். ஓகேங்களா? கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்ட்டு பாடினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னா பாரதியார் அவர்கள் தான் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாடியிருப்பாரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் அப்படின்னுட்டு பாரதியார் அவர்கள் பாடியிருப்பாரு. அடுத்தது, மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? அந்த ஒரு எழுத்து ஒரு மொழி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? மா அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? மாடம், வானம், விலங்கு, அம்மா. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விலங்கு. அழகு, அறிவு, அளவு, திருமகள், வயல், வண்டு, மரம், இது எல்லாமே மா அப்படின்ற ஒரு சொல்லை குறிக்கக்கூடியதுதான். அடுத்தது பாருங்க, நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம்.
மொழியை கணியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது என்ன வடிவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வரி வடிவில் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்தது கனவு பலித்தது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனவு பலித்தது. இப்ப இல்ல நம்ம ரொம்ப இம்பார்ட்டனா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற 5 கலந்த இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் எனும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொல்காப்பியர் எதுல சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி வாணிதாசன் அவர்கள் இயற்றினார் அப்படின்றது நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருப்போம். அதே மாதிரிதான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று 5 கலந்து இவ்வுலகம் 5ம் கலந்ததுதான் இந்த உலகம் அப்படின்ற இந்த உண்மையை தொல்காப்பியர் எந்த நூல்ல எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்துல எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த உயிரினத்தை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தாலும் தொல்காப்பியர் தான். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா யாரு? தொல்காப்பியர் அவர்கள். அதுக்கப்புறம் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். இப்ப மழை அந்த மழை வருவதை அந்த காலத்துல எப்படி எல்லாம் அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து திருப்பியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி எந்த நூல்ல எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி பத்தி சொல்லியிருக்காங்க. எதை பத்தி? கடல்நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து திருப்பி மழை வரும் அப்படின்ற இந்த செய்தியை பத்தி மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 நூல்ல சொல்லியிருக்காங்க. என்னன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை அப்படின்ற இந்த 5ல பத்தி இந்த இதுவை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இது எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முல்லையை பறிக்க திருவும் பாவையும் கார்ல போறாங்க. கார்ல போகும்போது மழை வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முல்லைப்பூவை பறிக்க திருவும் பாவையும் காரில் செல்லும் பொழுது மழை வருகிறது. ஏன்னா மழையை பத்தி குறிப்பிடுவதால் நம்ம என்ன சொல்லலாம், இதை வந்து மழை வருகிறது அப்படின்றத நம்ம சேர்த்து படிச்சுட்டா இந்த 5 நூலும் நம்மளுக்கு வந்து மறக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க திரவ பொருள், திரவம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளவுதான் நம்ம அழுத்தினாலும் அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, சுருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்த ஔவையார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆழ அமுக்கி முகக்கினும். எந்த அளவுக்கு நம்ம ஆழ அழுத்தினாலும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. ஆழ்கடல் நீர் நாழி முகவாது அந்த ஆழ்கடல் நீரை நம்ம என்னால பண்ண முடியாது, சுருக்க முடியாது அப்படின்னுட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்ற இந்த கருத்தை கூறியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். அடுத்தது பாருங்க பதிற்று 10. ஓகேங்களா? பதிற்று 10ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு. இப்ப போர்க்களத்தில் ஒரு வீரன் போர் செய்யறானா உடம்புல கண்டிப்பா காயம் இருக்கும். அப்படி போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. மார்பில்னா என்ன? நேர்மைக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதுகுல குத்துறதோட நீ நெஞ்சில குத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப மார்பில் புண் ஏற்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்மை நிற ஒரு ஊசியால் வைத்து தைத்த செய்தியை எந்த நூலில் குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்று 10 வந்து குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? பாருங்க போர்க்களத்தில் மார்பில் ஏற்பட்ட புண்ணை வெண்ணிற ஊசியால் வைத்து தைத்ததை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா பதிற்று 10. அந்த காலத்தெல்லாம் புண்ணு ஏற்பட்டா 10 போடுவாங்க. அப்ப புண் 10 அப்படின்றத இந்த 10 பதிற்று 10 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இந்த விளக்கத்திற்கு பாடல் என்ன அப்படின்னா நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்றதை குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? பதிற்று 10. வெள்ளூசினா வெண்மை நிற ஊசி, வடு அப்படின்னா என்னது? அந்த காயத்திற்கு தைப்பது. ஓகேங்களா? அது பதிற்று 10. அடுத்தது பாருங்க சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா நற்றிணை. ஓகேங்களா? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி குறிப்பிடக்கூடிய நூல் என்னன்னா நற்றிணை. நரம்பு நற்றிணை நா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு பாடல் என்ன அப்படின்னா
போட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இந்த நரம்பின் அப்படின்றதுக்கு நற்றிணை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? வடு அப்படின்றதுக்கு 10 போடுவாங்க, நரம்புனா நற்றிணை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் உருவத்தை அருகில் காட்டுவது அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து எதுல சொல்லியிருக்காங்கன்னா திருவள்ளுவ மாலையில கபிலர் எழுதிய பாடல இடம்பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ற இந்த கருத்தை கபிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருவள்ளுவ மாலையில சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்ப காலையில தூங்கி எழுந்த உடனே இந்த புற்கள் மேலதான் குட்டி குட்டியா பனித்துளி இருக்கும். அந்த பனித்துளியில தூரத்தில் இருக்கக்கூடிய பனைமரம் கூட கிட்ட அந்த பனித்துளியில ஃபுல்லாவே அந்த உருவம் ஃபுல்லாவே காட்டும். அதான் இதுக்கான மீனிங். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவை காட்டும் அப்படின்றது திருவள்ளுவ மாலையில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாருங்க, கடல் நீர் முகந்த கமழ்ச்சூழ் எழிலி என்று குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கார் 40. நிலம் தீ நீர்வழி விசும்பு கலந்த மயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நூல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலம் நீர் காற்று தொல்காப்பியத்துல சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் வகைப்படுத்தி இருப்பாரு. மழை வருவதை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 நூல்ல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், அதுக்கப்புறம் கார் 40, திருப்பாவை அப்படின்ற இந்த 5 நூல்களிலும் மழையை பத்தி சொல்லியிருப்பாங்க. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள், ஓகேங்களா? தமிழ்ல பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யார் அப்படின்ட்டு பாருங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் அதாவது APJ அப்துல் கலாம், APJ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரோ அறிவியல் அறிஞரான டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, அதுக்கப்புறம் டாக்டர் சிவன். இவங்க 3 பேரும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். ஓகேங்களா? இந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த பாடல் வரிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாடல் வரிலாம் எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்கக்கூடிய இந்த பாடல் வரிகள். ஓகேங்களா? இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாம எஸ்ஐ எக்ஸாமுக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலிஜிபிள்ல ஒரு சிலது இந்த பாடல் பொருள் கொடுத்துட்டு அதுக்கு என்ன நூல் அப்படின்னுட்டு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது இலக்கணங்கள். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இந்த இதெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நம்ம பார்த்த போதும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள், தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 5. ஓகேங்களா? என்ன அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், 5 இலக்கணம். அப்ப தமிழ் இலக்கணம் எத்தனை வகை? 5 வகை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்க, உயிர் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். உயிர் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12. என்ன அ ஆ இ உ இது கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த 12இல் எத்தனை எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கக்கூடியது, எத்தனை எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கக்கூடியது? அதாவது நெடில் எழுத்துக்கள்லாம் நீண்டு ஒலிக்கும், குறில் எழுத்துக்கள்லாம் குறுகி ஒலிக்கும். அதுல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும், 7 எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீண்டு ஒலிக்கக்கூடியது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இதெல்லாம் குறுகிய எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. மாத்திரை அளவு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாத்திரை. இப்ப மாத்திரை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால அளவை குறிப்பதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாத்திரை. அதுவும் என்ன அப்படின்னா நம்ம கை சிட்டிகை போடக்கூடிய நேரமோ அல்லது நம்மளுடைய இமை வந்து அந்த நிமிட் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்ணு வந்து என்ன மூடி திறப்பும் இல்லைங்களா, அந்த நேரமும் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாத்திரை அப்படின்றாங்க. பாருங்க, கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் நேரம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாத்திரை. இந்த மாத்திரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறில் எழுத்துக்கு ஒரு அளவு வரும், நெடில் எழுத்துக்கு ஒரு அளவு மாத்திரை வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுத எழுத்துக்கள், மிக எழுத்துக்கள், இதுக்கெல்லாம் தனித்தனி மாத்திரைகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு. குறில் எழுத்துக்கள்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கள் ஆ ஈ இந்த மாதிரி நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவு மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 மாத்திரைகள். ஓகேங்களா? புள்ளி வைத்த மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, இக்கு இங்கு இச்சு, இதுவுடைய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாத்திரை அளவு அரை மாத்திரை. இப்ப பாருங்க, அ ஆ
இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த சவுண்டுடைய வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். ஆ அப்படின்னும் போது சவுண்டு ரொம்ப லாங்கா போகும், ஆ அப்படின்னும் போது சவுண்டு கொஞ்சம் குறையும். இக்கு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ரொம்பவே வந்து ஷார்ட்டா சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ புள்ளி வைத்த எழுத்துக்கு அரை மாத்திரையும், குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கு ஒரு மாத்திரையும், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கு வந்து 2 மாத்திரையும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்த மெய்யெழுத்துக்களை என்னென்ன பிரிச்சிருக்காங்க பாருங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. மெய்யெழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்ப வல்லின எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கசட தபர. ஓகேங்களா? அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இட்டு, இப்பு, இரு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இக்கு, இச்சு, இட்டு, இட்டு, இப்பு, இரு. அதாவது கசட தபர அப்படின்னுவோம். மெல்லின எழுத்துக்கள் மூக்கில் இருந்து பிறக்கக்கூடிய ஒலிகள். ஓசை வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். ஞனஞ ஞமன அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கிலேயே பேசுற மாதிரியே இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெல்லின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எரல வழல. ஓகேங்களா? இடையின எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எரல வழல. அதாவது இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடையின எழுத்துக்கள். இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. வன்மையாக ஒலிக்கும், வன்மைனா ரொம்ப நீண்டு ஒலிக்கக்கூடிய, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒலிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இக்கு, இச்சு. நம்ம சொல்லி பார்க்கும் போதே தெரியும். இக்கு, இச்சு, இட்டு, இட்டு, இப்ப, இரு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். ஞனனன் ரொம்ப சாஃப்டா மூக்குல இருந்து வரா மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி இருக்காது. எரல வழல வந்து என்ன வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாம எரல வழல அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, உயிர்மெய்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த உயிர்மெய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மெய் குறி, உயிர்மெய் நெடில் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆயுத எழுத்து பாருங்க. ஆயுத எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. இல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய ஓகே இன்னொரு இதுலதான் அதோடைய பெயர்கள் கொடுத்திருப்பாங்க. ஆயுத எழுத்து ஓகே. இப்ப இங்க மாத்திரை கொடுத்திருக்காங்க பாருங்க. கபிலர் அப்படின்றதுக்கான மாத்திரை. க என்பது குறியில் எழுத்து. அப்ப இதுக்கு ஒரு மாத்திரை. பி என்பது குறியில் எழுத்து. அப்ப இதுக்கு ஒரு மாத்திரை. ல என்பது குறியில் எழுத்து. அப்ப இதுக்கு ஒரு மாத்திரை. இரு என்பது அரை எழுத்து. அப்ப இதுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 மாத்திரை. ஓகே. அடுத்தது அப்படியே புக் நம்ம வந்து அந்த இதுவும் மட்டும் பார்க்க கூடாது. லாஸ்ட் வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதுலயும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. கலை சொற்கள் அறிவோம். ஓகேங்களா? இப்ப வலஞ்சுழி என்பது என்னை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாக் வைஸ் வலஞ்சுழி எழுத்துக்கள் என்ன முட்டை போட்ட எழுத்துக்கள் வலஞ்சுழின்னா இணையம் என்பது இன்டர்நெட், தேடுபொறி என்பது சர்ச் இன்ஜின் அப்படின்ட்டு, முகநூல் என்பது ஃபேஸ்புக், புலனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப், இடஞ்சுழி என்பது ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் குரல்னா என்ன அப்படின்னா வாய்ஸ். ஓகேங்களா? குரல் தேடலுக்கு வாய்ஸ் சர்ச், தொடு திரை நம்ம வச்சிருக்கக்கூடிய மொபைல் டச் ஸ்கிரீன் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப தொடு திரை என்பது டச் ஸ்கிரீன், செயலி என்பது ஆப் குறிக்கும், மின்னஞ்சல் என்பது இமெயில் அப்படின்றது குறிக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாத்துக்கோங்க. கண்டிப்பா எலிஜிபிள் எக்ஸாம்ல மீனிங் கண்டிப்பா கேக்குறாங்க. சோ இது நல்லாவே வந்து நீங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஃபர்ஸ்ட் அதாவது இயல் 1 தான் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம இயல் 1 பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். நிறைய படிச்சு அதாவது நிறைய நம்ம அட்டன் கடகடன்னு சொல்லிட்டு போறதை விட ஷார்ட்டா இருக்கக்கூடிய டாபிக் வந்து நம்ம ரெகுலரா வந்து 1 or 2 டாபிக் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த 2 டாபிக்கும் நம்ம மைண்டுக்குள்ள வந்து நல்லாவே வந்து நின்றுட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்க நிறையவே நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்க படிங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இலக்கணம். ஸோ 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் ரொம்ப நல்லா படிங்க. அந்த புக் பேக்கு பின்னாடி கொடுத்திருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே நீங்க வந்து எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த இலக்கணம் வந்து எப்பயுமே மறக்காது. ஓகேங்களா? நிறைய இலக்கணம் நிறைய எடுத்துக்காட்டுகள் எல்லாமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த தலைப்பு இயல் 2 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. தேங்க்ஸ் டு ஆல்.